இப்போ நாம் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.1 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் எண் இணைகளுக்கு இடையே எவையேனும் 5 விகிதமுறு எண்களை காண்க. 3 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. 3 சப்டிவிஷன்லையும் பாருங்கள் இடைப்பட்ட 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பருக்கு இடையில் ஏதாவது 5 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்க அந்த 2 நம்பருக்கு இடையில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 நம்பர் 2 நம்பர் 5 நம்பர் கிடையாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விகிதமுறு எண்கள் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம எப்படி மாற்றணும்னா ஃபஸ்ட்டு அங்கேருந்து இந்த அடிமானம் இங்கே 4 இருக்குது 5 இருக்கா அதை சமமாக மாற்றிட்டு ஏதாவது 5 மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. 1/4 மற்றும் 1/5. இதில் பதில் அங்கே 4 இருக்குது இங்கே 5 இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், அடிமானம் ஒரே மாதிரி வராமல் மாற்றிக்கலாமா? அப்போது ஒரே மாதிரி வரணும்னா என்ன பண்ணலாம், இங்கே 5ஆலையும் இங்கே 4ஐயும் மாற்றி பெருக்கலாமா? அப்படி பெருக்கும் போது பாருங்கள் என்ன வருதுன்னுட்டு 1/4 5ஆல் பெருக்க போகிறோம். கீழே மட்டும் பெருக்கக்கூடாது, மேலேயும் கீழே ரெண்டுமே பெருக்கணும். அப்போ 5ஆல் 5/5 மற்றும் 1/5 4 பெருக்க போகிறோம். 1/4 சரிங்களா? இப்போ 4 பெருக்கும் போது 4/4ன்னு வருமா? 1 × 5 5, 4 × 5 20 மற்றும் 1 × 4 4, 5 × 4 20. இங்கே திரும்ப கேன்சல் பண்ணும்போது நமக்கு பழையபடிக்கு 1/4 1/5 வந்துடும். சரிங்களா? தப்பாக இருக்குமோன்னு டவுட் செக் பண்ணிக்கலாம் இப்படி கூட. இப்போது 5/20 4/20 அடிமானம் ஒரே மாதிரி இருக்கா? நம்மள 5 விகிதமுறு கேட்டிருக்காங்க. therefore தேவையான 5 விகிதமுறு எண்கள் இதிலிருந்து எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்கள், தேவையான 5 விகிதமுறு எண்கள். இப்போது 5க்கு 4க்கு இடையில் எத்தனை விகிதமுறு எண்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா முழுசாக நமக்கு 10 இருக்குது. இப்போ எடுத்து எழுதிக்கலாம். 10ன்றதை விட 4.1 4.2 4.3 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நம்ம தான் 5 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் இதுலேருந்து. அப்போது 5க்கு இப்போது மேலே இருக்கணும், 4க்கு உள்ளே இருக்கணும். 5க்கு 4.1 பை 20. அப்போ இங்கே 20 ஆட் பண்ணணும். அடுத்து 4.2 பை 20, 4.3 டிவைட் பை 20, 4.4 டிவைட் பை 20, 4.5 டிவைட் பை 20. இந்த மாதிரி நிறைய 10 20 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா? பாயிண்டில் நமக்கு 5 விகிதமுறு கிடைச்சா போதும். கொஷினில் 5 தான் கேட்டிருக்காங்க. இப்போ 5 விகிதமுறைகளை எடுத்து நம்ம எழுதியாச்சா? ஆன்சரை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. 0.1 மற்றும் 0.11. இப்போது இந்த நம்பருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 விகிதமுறு எண்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 1ன்னா நமக்கு 0.10. சரிங்களா? இதுக்கு மீனிங் ஏன்னா நமக்கு 2 நம்பர் இருக்குது புள்ளிக்கு அப்புறம். ஸோ இங்கே நம்ம 2 நம்பர் எடுத்துக்கலாம். மற்றும் 0.11 புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறது 10 11 படிக்கக்கூடாது. 0.10 0.11. சரிங்களா? இப்போது இங்கே 0.10 இருக்குது, இங்கே 0.11, அதாவது 10 11. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே புள்ளியில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம புள்ளியில் இருக்க நம்பரை எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், 2 பக்கமும் இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? 0.100 மற்றும் 0.110. பாருங்கள், இது 100 நமக்கு 110. உங்களுக்கு புரின்றதுக்காக சொல்கிறேன் 100 110ன்னுட்டு. பட் இதை நம்பரில் தான் நம்ம எடுத்துக்கணும். 100 எடுக்கணும். சரிங்களா? அப்போது 100க்கும் 110க்கும் இடையில் நமக்கு நிறைய நம்பர் இருக்குது. அதுலேருந்து 5 நம்பர் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். therefore தேவையான 5 விகிதமுறு எண்கள். நீங்கள் எடுத்து எழுதும் போது புக்கில் இருக்கிற அதே ஆன்சர் தான் எடுத்து எழுதணும்னு கிடையாது. நமக்கு இந்த 2 நம்பருக்கு இடையில் ஏதாவது 5 விகிதமுறு எண்கள் கிடைச்சா போதும். அதே ஆன்சர் தான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு இடைப்பட்டதாக இருந்தால் சரி. இப்போது தேவையான 5 விகிதமுறு எண்கள். இப்போ 100க்கு மேலே என்ன வரும்? 0.1
101 அதாவது 101. அடுத்து 0.102 102. அடுத்து 0.103. அடுத்து 0.104. அடுத்து 0.105. 100க்கு மேலே 110க்குள்ளே 101 102 103 104 105 5 விகிதமுறு எண்கள். ஆனால் படிக்கும் போது 0.101 0.102 அப்படி தான் படிக்கணும். அடுத்து தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? -1 மற்றும் -2. சரிங்களா? -1க்கும் -2க்கும் இதுக்கு நம்ம டெபிலேஷன் வந்து நமக்கு அதாவது நம்பர்ஸ் டெபிலேஷன் வந்து தேவை கிடையாது. அப்படி பார்த்தே நம்ம எழுதிக்கலாம். -1க்கும் -2க்கும் இடையில் என்னென்ன நம்பர் இருக்குது கண்டிப்பாக எடுத்து எழுதணும். தேவையான 5 விகிதமுறு எண்கள். சரிங்களா? -1க்கும் -2க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா எக்ஸெட்ரா நம்பர்ஸ் இருக்குது. இப்போ விகிதமுறு வந்து -1க்கு மேலே -2க்குள்ளே அப்போ என்ன வரும்? -1.1 வருமா? அடுத்து -1.2 வரும். அடுத்து -1.3 வரும். அடுத்து -1.4 வரும். அடுத்து -1.5. நமக்கு தேவை 5 விகிதமுறு எண் கிடைச்சா போதும். அப்போது 5 நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். இப்போ நீங்கள் லைனாக தான் எழுதணும்னு இல்லை, வேறு எந்த நம்பர் வேணாலும் -1லேருந்து -2க்குள்ளே 5 விகிதமுறு எண்கள் எழுதுனா சரி. சரிங்களா?